வருடத்திற்கு கோடிகளில் திரைப்படங்களை எடுக்கும் மகா கலைஞனாக பார்க்கப்படுகிறார். அவர் படங்களில் இருக்கும் பிரம்மாண்ட செட்டுகளை ரசிகர்கள் சிலாகிக்கிறார்கள். சங்கரின் திரைப்படங்களில் வரும் ஒரு பாடல் காட்சியில் ராஜாவாக நடிக்க மாட்டோமா என பல ஹீரோக்கள் இயங்குகின்றனர். சங்கரின் முதல் சினிமாவான ஜென்டில்மேனில் தொடங்கிய அரசியல், முதல் படமாக அவர் எடுக்க நினைத்து இன்றளவும் எடுக்கப்படாமல் இருக்கும் அழகிய குயிலே திரைப்படம் வரை சங்கரின் படங்கள் என்ன அரசியலை பேசும் என்ற எதிர்பார்ப்பு நம்மில் பலருக்கும் இருக்கிறது. யார் இந்த சங்கர்? அவரின் திரைமொழியின் அரசியலுக்கு யார் விதை போட்டது என்ற கதையை கேட்க முயற்சிக்கும் முன் அவரின் பெயர் ரகசியத்தை அறிந்து கொள்வது அவசியமானதாக இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உமையாள்புரம் கிராமத்தில் கருவுற்ற ஒரு பெண் சினிமா பார்த்துக் கொண்டிருப்பதாக அந்த காட்சி தொடங்குகிறது. தமிழ் சினிமாவில் தனது நடிப்பால் உச்சம் தொட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனது கம்பீரமான நடிப்பால் பலரை கொள்ளை கொண்டது போலவே அந்த கர்ப்பிணி பெண்ணையும் கவர்கிறார். இன்னும் 2 நாட்களில் அந்த பெண் குழந்தை பெற்றெடுக்கும் காட்சிக்கு மாற இருந்தது அந்த சூழல். முதல் நாள் அந்த கர்ப்பிணி பெண் பார்த்த குங்குமம் என்ற படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பெயர் சங்கர். சிவாஜியின் நடிப்பில் மயங்கிய அந்த பெண் தனக்குள் சூளுரைக்கிறார், எனக்கு பையன் பிறந்தால் அவனுக்கு சங்கர் என பெயர் வைப்பேன். சில வினாடிகளில் அந்த காட்சியில் கர்ப்பிணி பெண் தனது பிரசவத்திற்கு தயாராகும் வகையில் இடுப்பை பிடித்துக் கொண்டு கீழே விழுகிறார். எல்லா படங்களிலும் வருவது போலவே வெளியில் மழை கொட்டி தீர்க்கிறது. 4 பெண்கள் புடவையுடன் அந்த பெண்ணை மறைக்கிறார்கள். கால்களை உதைத்துக் கொண்டு அந்த பெண்ணின் பிரசவ வேதனை திரையில் தெரிகிறது. இடி மின்னல்களுக்கு மத்தியில் அந்த பெண்ணின் அழுக்குரல் அந்த 4 பெண்களை பதட்டத்துடன் வைத்திருக்கிறது. திடீரென அந்த பெண் அழுவதை நிறுத்துகிறார். 2 நிமிட மௌனம். திடீரென ஒரு குழந்தை வீரென்று அழுகிறது. அந்த பெண்ணின் நெற்றி கண்களில் வழியும் வியர்வை கண்ணீரின் கம்பீரத்தில் அந்த காட்சி பதிவாகிறது. அப்போது பெண்ணின் கையில் ஒரு ஆண் குழந்தை. நடிகர் சிவாஜியின் நடிப்பில் மயங்கிய அந்த பெண் தனது குழந்தைக்கு சிவாஜியின் ஒரு படத்தில் இடம்பெற்ற சங்கர் என்ற பெயரையே சூட்டுகிறார். இந்த குழந்தை சங்கர் தான் பின்னாளில் அதே நடிகரின் பெயரில் நடிகர் ரஜினிகாந்தை வைத்து ஏவிஎம் பேனரில் சிவாஜி என்ற படத்தை இயக்கிய இயக்குனர் சங்கர். ஆம், இதுதான் இயக்குனர் சங்கரின் திரைப்பயணத்தின் முதல் அத்தியாயம். பிறகு அந்த குழந்தை வளர்கிறது, பள்ளி கல்லூரிகளுக்கும் செல்கிறது. நாம் எல்லோருமே நம் வாழ்க்கையில் அனுபவித்த இந்த இயல்பான கலகலப்பான வாழ்க்கையை இயக்குனர் சங்கரும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் போதுதான் இயக்குனர் சங்கருக்கு திரைத்துறையின் மீதான மோகம் மெல்ல மெல்ல துளி விடுகிறது. கல்லூரி காலத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை அடிப்பதுடன் பல கலைஞர்களை போன்று பேசி காட்டும் ஆர்வம் சங்கருக்கு இருந்துள்ளது. இந்த தனித்த அடையாளம் சக கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சங்கரை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. பேருந்துகளிலும் கல்லூரி அறைகளிலும் சங்கர் நிகழ்த்திய இந்த மிமிக்ரி அவரை ஒரு நாள் பரிசு பெறவும் உந்தி தள்ளியது. ஒரு விழாவுக்காக அந்த கல்லூரி அரங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. கவர்னர் முன்னிலையில் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. சங்கரின் நண்பர்கள் சிலர் அந்த போட்டியில் சங்கரின் பெயரை பட்டியலில் ஏற்றிவிட்டனர். சுமார் 5000 மாணவர்கள் கூடியிருந்த அந்த அரங்கில் தயங்கியபடி ஏறிய சங்கர் தனது அசாத்திய நடிப்பு திறமையால் அந்த அரங்கில் இருந்தவர்களின் கைத்தட்டல்களை பெறுகிறார். இறுதியில் சங்கருக்கு பரிசு கிடைக்கிறது. ஆம், ஆளுநர் கையில் பரிசு. சங்கருக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. சங்கரின் மனதில் இருந்த கலைஞன் சட்டென்று வீழ்த்துக் கொள்கிறான். இனி சினிமாதான் வாழ்க்கை என்று தேர்ந்தெடுக்கிறான். சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சங்கருக்கு சினிமாவில் எப்படி சாதிப்பது என்று தெரியவில்லை. இருப்பினும் அந்த இளைஞன் சங்கருக்கு சினிமா மோகம் மட்டும் குறையவே இல்லை. முட்டி மோதி சினிமாவை தொட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் சங்கர். படிப்பை முடித்த கையோடு தனியார் நிறுவனத்தில் சேர்ந்த சங்கர் அங்கு சில காலம் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசராக பணியில் சேர்கிறார். அப்போதுதான் சங்கரின் வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு நிகழ்வு அந்த நிறுவனத்தில் நடந்தது. சக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த நிறுவனம் தற்காலிகமாக வேலை நடைபெறாமல் இருந்தது. இதனால் இயக்குனர் சங்கரின் பொழுதுபோக்கு மீண்டும் நடிப்பு பக்கம் எட்டி பார்த்தது. கிரேசி மோகன் எழுதி தில்லைராஜன் குழுவினர் நடத்திய நாடகம் ஒன்றை சங்கர் பார்க்கிறார். அந்த நாடகத்தில் இடம்பெற்ற சின்ன காமெடி வேடம் இயக்குனர் சங்கரை வெகுவாக பாதிக்கவே தானும் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் என்ற முடிவை எடுக்கிறார். ஒருபுறம் சங்கர் பணி செய்து வந்த நிறுவனம் தீவிர போராட்டத்தில் ஈடுபடவே அவர் வேலைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் முழுக்க முழுக்க நடிப்பு என்ற பணியையே கையில் எடுத்துக் கொண்டார். தில்லைராஜன் குழுவினருடன் இணைந்து காமெடி ரோலை கையில் எடுத்து கைத்தட்டல்களை பெற்றுக் கொண்டிருந்தார். நாடகம் போடப்பட்ட இடங்களில் சங்கரின் நடிப்புக்கு கிடைத்த வரவேற்பு அவரை முழுநேர நடிகராக மாற்றியது. எந்த சிவாஜியால் சங்கர் என பெயர் பெற்றாரோ அதே சங்கர் இப்போது சினிமாவில் தான் ஒரு சிவாஜியாக வேண்டும் என்ற ஆசை உச்சம் தொடுகிறது. சினிமாவில் நாயகனாகவோ நடிகனாகவோ மாற வேண்டும் என்றால் அது எளிதான காரியம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட சங்கர் முதலில் சினிமாவில் சேர வேண்டும் என்பதை முடிவெடுக்கிறார். அதற்காக யாரிடமாவது உதவி இயக்குநராக தீர்மானிக்கிறார். அந்த வாய்ப்பு இயக்குனரும் நடிகர் விஜயின் தந்தையுமான எஸ்.ஏ. சந்திரசேகரிடம் கிடைக்கிறது. தனது திரைப்பயணத்தின் துவக்கமாக இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரிடம் உதவி இயக்குநராக பணியாற்ற தொடங்கினார் சங்கர். நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த சங்கருக்கு இயக்குனருக்கான வாய்ப்பு மட்டுமே கிடைத்ததால் அவர் மனம் தளர்ந்து போகவில்லை. கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்துக் கொண்டார். எஸ்.ஏ. சந்திரசேகரிடம் உதவி இயக்குநராக சில காலம் இருந்துவிட்டு பிறகு இயக்குனர் பவித்ரனிடம் உதவி இயக்குநராக பணியில் சேர்கிறார். தனது கதைகள் சினிமா ஆவதை நினைத்து நடுத்தர இளைஞரான சங்கர் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்த போதுதான் அவருக்கு இயக்குனர் ஆக வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் உதயமாகிறது. இயக்குனர் பவித்ரனை வைத்து படம் தயாரித்து வந்த கேடி குஞ்சிமோன் அடுத்த படத்திற்கான கதையை கேட்பதாக தகவல் கிடைத்தது. இயக்குனரும் தனது நண்பர் ஏ. வெங்கடேஷ் மூலம் கேடி குஞ்சிமோனிடம் கதை சொல்வதற்காக சென்றார். முதலில் தனக்கு மிகவும் பிடித்த அழகிய குயிலே படத்தின் கதையைத்தான் குஞ்சிமோனிடம் கூறியுள்ளார். ஆனால் அந்த கதை தயாரிப்பாளர் குஞ்சிமோனுக்கு பிடிக்காததால் தனது அடுத்த கதையை அவரிடம் சொல்லியுள்ளார். பாலிடெக்னிக் முடித்த சங்கருக்கு என்ஜினியர் ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளூர இருந்துள்ளது. ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்காததால் அதனை மையமாக வைத்தே ஒரு கதையை சொல்லியுள்ளார். அதாவது என்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்ட இளைஞருக்கு இடஒதுக்கீட்டால் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போக அவர் என்ன செய்தார் என்பதை படத்தின் மைய கதை. இந்த கதை தயாரிப்பாளர் கேடி குஞ்சிமோனுக்கு பிடிக்கவே படம் எடுக்கும் முயற்சியில் இறங்கினார் சங்கர். இந்த படத்தில் நடிப்பதற்காக முதலில் நடிகர் சரத்குமாரிடம் தான் கதையை சொல்லியுள்ளார். பவித்ரனிடம் உதவி இயக்குநராக இருந்தபோது வசந்த கால பறவை, சூரியன் ஆகிய படங்களில் சரத்குமார் நடித்திருந்ததால் சங்கருக்கும் சரத்குமாருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்துள்ளது.
இருப்பினும் கால்ஷீட் கிடைக்காததால் படத்தின் நாயகனாக கமலை நடிக்க வைக்க முயற்சிகளை மேற்கொண்டார். மைக்கேல் மதன காமராஜன் படம் வெளியான சமயத்தில் சங்கர் ஜென்டில்மேன் கதையை சொன்னபோது பல்வேறு காரணங்களுக்காக அதனை நிராகரித்துள்ளார். இதன் பிறகுதான் அந்த வாய்ப்பு நடிகர் அர்ஜுனிற்கு சென்றது. அந்த காலத்தில் இடஒதுக்கீட்டால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினர் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு கருத்து நிலவியது. இதனால் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் அதிக அளவில் எழத் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக ஜென்டில்மேன் திரைப்படமும் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு தேவை என்பதை வலியுறுத்தியது. ஜென்டில்மேன் படத்திற்கு முன்பாக தமிழ் சினிமாவில் இதே பொருளாதார இடஒதுக்கீட்டை மையமாக வைத்து ஒரே ஒரு கிராமத்திலே என்ற படமும் வெளிவந்துள்ளது. மிகுந்த சர்ச்சைக்கு பிறகு வெளியான அந்த திரைப்படம் தடை செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் தடை நீக்கப்பட்டு வெளியானது. ஜென்டில்மேன் ஒரே ஒரு கிராமத்திலே என்ற 2 படங்கள் பேசும் அரசியலின் மையப்புள்ளியாக இருப்பது பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடை அவசியம் என்பதை வலியுறுத்தியது. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு என்கிற கருத்தை மையமாக வைத்தே ஜென்டில்மேன் என்கிற படமும் வெளியாகிறது. சாதிவாரியான இடஒதுக்கீட்டால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஏன் திருடனாக மாறுகிறான் என்பதை சுட்டி கட்டப்பட்டிருந்தது கதை. ஒரு கட்டத்தில் அந்த கொள்ளையன் போலீசில் சிக்கிக்கொள்ள இறுதியில் நீதிமன்றத்திற்கு வழக்கு செல்கிறது. அப்போது முதலமைச்சர் வந்தால்தான் நான் பேசுவேன் என கூற எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பால் முதலமைச்சர் நீதிமன்ற கூண்டில் ஏற்றப்பட்டார். அப்போது தன்னை குற்றவாளியாக மாற்றியவர் இந்த முதலமைச்சர் தான் என கடுமையாக வாதாடுகிறார் அர்ஜுன். ஜென்டில்மேன் படத்தை தொடர்ந்து அடுத்து வெளிவந்த சங்கரின் காதலன் திரைப்படமும் அவரது அரசியல் நுணுக்கத்தின் மற்றொரு வடிவமாக மாறியது. இந்த முறை ஆளுநராக இருக்கும் ஒருவரின் மகளுக்கும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் இடையே காதல் மலர்கிறது. இந்த காதல் வெற்றி பெறுகிறதா, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதே கதை. முழுக்க முழுக்க நடுத்தர சமூகத்தின் வாழ்க்கையை இன்னமும் நுணுக்கி பார்த்தால் சராசரி மனிதனின் வாழ்க்கையை அரசியல் படுத்தி கதை எழுதியிருப்பார் இயக்குனர் சங்கர். காதலன் படத்தில் இயக்குனர் சங்கர் ஒரு பாடலையும் எழுதியுள்ளார். பிரபுதேவா வடிவேலு நடனமாடும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த பாடல் பேட்டர் ஆப். அதில் வாடகை, கரண்ட், மொரவாசல், பாக்கெட் பால், புள்ளக்குட்டி, ஸ்கூல் ஃபீஸ், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், ரவை, ரேஷன், பாமாயில், பச்சரிசி, கோதுமை, பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே, ஒரணா ரெண்டண்ணா உண்டியெல்லாம் உடைச்சு 4 அண்ணா 8 அண்ணா கடனை உடனே வாங்கி என முழுக்க முழுக்க நடுத்தர மக்களின் வாழ்க்கையை வரி வரியாக எழுதியிருப்பார். பொதுவாக இயக்குனர் சங்கரின் படங்களில் இயல்பாகவே ஒரு விஷயம் கணக்கச்சிதமாக பொருந்தி போவதையும் பார்க்க முடியும். அதாவது முதல் படத்தில் சூப்பர்மேன் கதையம்சத்தில் ஒரு படத்தை இயக்கினார் என்றால் அடுத்த படம் மிகச் சாதாரணமான நடுத்தர மக்களின் வாழ்க்கையை பேசும் வகையில் காட்சிகளை கட்டமைத்திருப்பார். இப்படித்தான் இயக்குனர் சங்கரின் படங்களான ஜென்டில்மேன் சூப்பர் ஹீரோ தன்மை கொண்டதாக இருந்ததால் அடுத்த படமான காதலன் சாதாரண மனிதனின் வாழ்க்கையை பேசியது. இதேபோல்தான் அவரின் அனைத்து படங்களும் கட்டப்பட்டிருக்கும். குறிப்பாக காதலனுக்கு அடுத்து வந்த இந்தியன் சூப்பர்மேன் மனநிலையில் அசாத்திய திறன் கொண்டவனாகவும், அடுத்து வந்த ஜீன்ஸ் சாதாரண வாழ்க்கையையும் பேசியது. முதல்வன் சூப்பர்மேன் தன்மை கொண்டதாக இருக்கிறது என்றால் பாய்ஸ் சாதாரண வாழ்க்கையை கொண்டது. அன்னியன், சிவாஜி, தி பாஸ் படம் சூப்பர்மேன் தன்மையுடன் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காதலன் படத்தில் கமர்ஷியல் ஹிட் கொடுத்த சங்கர் தான் மீண்டும் தனது பழைய பாணியான சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் வகையிலான கதையம்சத்தை கையில் எடுத்தார். சங்கர் என்ற வளர்ந்து வரும் ஒரு இயக்குனரின் படத்தில் புகழின் உச்சியில் இருக்கும் நடிகர் கமல் நடிக்கிறார் என கோடம்பாக்கமே ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தது. இந்தியன் படத்தில் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தார். 1996ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசனோடு மனிஷா கொய்ராலா, செந்தில், கவுண்டமணி உள்ளிட்டோர் நடித்திருப்பர். இந்த படத்தில்தான் எழுத்தாளர் சுஜாதாவுடன் இயக்குனர் சங்கர் நெருக்கமாக பழகத் தொடங்கினார். குமுதம் இதழின் ஆசிரியராக எழுத்தாளர் சுஜாதா இருந்தபோது அவரை பார்க்க சென்ற இயக்குனர் சங்கர் இந்தியன் படத்தின் கதையை கூறியுள்ளார். இந்த கதையை நடிகர் கமல்ஹாசனிடம் கூறியதாகவும், ஆனால் இதுவரை அவர் சம்மதிக்கவில்லை எனவும் சங்கர் வருத்தப்பட்டுள்ளார். பிறகு எழுத்தாளர் சுஜாதாவின் அறிவுரையால் இந்தியன் படத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிக்க சம்மதித்துள்ளார் என கூறப்படுகிறது. இந்தியா சுதந்திரம் அடைய போராடிய ஒரு இளைஞர் சுதந்திர இந்தியாவில் இருக்கும் லஞ்சம், ஊழல் கரையை துடைக்க போராடுவதாக கதை அம்சம் பின்னப்பட்டிருக்கும். நடிகர் கமல்ஹாசனின் அசாத்தியமான நடிப்பாலும் எழுத்தாளர் சுஜாதாவின் வீரிய வசனங்களும் கை கொடுக்க இந்தியன் படமும் வசூலில் சாதனை படைத்தது. குறிப்பாக அதுவரை தமிழ் சினிமாவில் அதிக வசூலை ஈட்டிய படமாக நடிகர் ரஜினிகாந்தின் பாட்ஷா படம் தான் இருந்தது. இந்த சாதனையை இந்தியன் திரைப்படம் முறியடித்தது. இந்தியன் படம் வெற்றியை தொடர்ந்து பாரதியுடு என்ற தெலுங்கிலும், ஹிந்துஸ்தானி என ஹிந்தியிலும் இந்தியன் படம் டப் செய்யப்பட்டு இந்திய அளவிலும் நல்ல வசூலை நிகழ்த்தியது. குறிப்பாக இந்தியன் படத்தில் ஒரு எழுத்தாளரின் வசனத்தின் வீரியமும் ஒரு மகாநடிகனின் காட்சி மொழியும் கணக்கச்சிதமாக பொருந்தி போயிருக்கும். இந்தியன் தாத்தா தொலைக்காட்சி நிலையத்தில் கேமரா முன் நிழல்கள் ரவியை கொள்வது போன்ற ஒரு காட்சியில் எழுத்தாளர் சுஜாதாவின் வசனத்தை கமல் வெளிப்படுத்திய விதம் எழுத்து எடுத்த மற்றொரு பரிணாமமாகவே பார்க்கப்படுகிறது. ஊழலுக்கு எதிராகவும் லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்திய போது இந்தியன் படத்தில் இடம்பெற்ற இந்தியன் தாத்தா போன்று ஒரு கதையம்சம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் வந்து போனது. இருப்பினும் இந்தியன் படத்தில் இயக்குனர் சங்கர் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை அமைத்திருப்பார். அது நிர்வாக வர்க்கத்தில் உள்ள மத்தியதர வர்க்கத்தை கொள்ளும் வகையில் இந்தியனில் கதையம்சம் பின்னப்பட்டிருக்கும். அரசு அலுவலகத்தில் உள்ளவர்கள் பொதுமக்களுக்கு சரியாக வேலை செய்வதில்லை என்பதை அதில் பேசியிருப்பார். தனது முந்தைய படமான ஜென்டில்மேனில் அரசியல்வாதிதான் தான் திருடனானதற்கு காரணம் என்று பேசியவர் இந்தியன் படத்தில் அரசியல்வாதிகளை பெரும்பாலும் தொடாமல் கடந்து போயிருப்பார். இருப்பினும் இந்தியன் பிறருக்காகவும் தனக்காகவும் போராடுபவனாக காட்டப்பட்டிருப்பார். ஒரு கட்டத்தில் தனது மகனே ஊழலுக்கும் தவறுகளுக்கும் துணைப்போவரை கவனித்து அவரை கொலை செய்ய முயற்சிப்பார். இந்தியன் படத்தில் சங்கர் பேசிய அரசியல் நமது அன்றாட வாழ்க்கையில் அரசு நிர்வாகம் வருகிறது. நமது வாழ்க்கை முறையை ஏதோ ஒரு வகையில் காவல்துறை, வட்டாட்சியர் அலுவலகம், ஆர்டிஓ அலுவலகம், ரேஷன் கடை என அனைத்தும் தொடர்பு கொண்டுள்ளது. இவை முறையாக தனது ஒழுங்கமைப்பில் இல்லாமல் ஊழல் மலிந்துள்ளதாக விமர்சனம் செய்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நிர்வாக அமைப்பு முறையே ஊழல் கரை படிந்த அமைப்பாக இருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டை மறைமுகமாக வைத்திருப்பார் இயக்குனர் சங்கர்.
இந்திய நிர்வாக முறைக்கு எதிராக இந்தியனில் விமர்சனங்களை முன்வைத்த சங்கர் அடுத்த படமான முதல்வனில் அரசியலை நேரடியாக கடுமையாக சாடினார். இதனால் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான உரிமை மறுக்கப்படும் போது அவர்களின் பிரதிநிதியாக நின்று இயக்குனர் சங்கர் பேசுகிறார் என்ற விமர்சனங்கள் எழுந்தன. இதனாலேயே அந்த மக்களின் நிர்வாக அமைப்பை சிதைத்து உருவான புதிய நிர்வாக அமைப்புக்கு எதிராக சங்கர் குரல் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது ஆட்சியில் இருந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் அவர் படங்களின் அரசியல் இருப்பதாகவும் கூறப்பட்டது. முதல்வன் படத்தில் இடம்பெற்ற அந்த நேர்காணல் காட்சிகள் தமிழக அரசியலின் சூழலை நேரடியாக குற்றம் சாட்டும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. அடுத்து வந்த சங்கரின் பாய்ஸ் திரைப்படமும் அரசியலை பேசாமல் இல்லை. இந்த முறை இளம் தலைமுறையினரை குறிவைத்தார் சங்கர். இளம் தலைமுறையினர் சிலர் தங்களின் திறமைகளை தவறான பாதையில் பயன்படுத்துவதாக கூறியிருந்தார். குறிப்பாக நக்சலைட் அமைப்புகள் இளைஞர்களின் திறமையை திருடுவதாகவும் அதற்கு இளைஞர்கள் அடிபணியக்கூடாது என்ற அறிவுரையோடு படம் கடந்து போனது. வழக்கமான கமர்ஷியல் பாதையில் சமூக அரசியலை பேசிய சங்கர் சிவாஜி, எந்திரன், நண்பன், ஐ படங்களை தொடர்ந்து மீண்டும் அரசியல் பாதையில் தனது படைப்பை முன்வைக்கப் போகிறார் என்ற கருத்து எழுந்துள்ளது. இந்தியன் படத்தின் 2ஆம் பாகம்தான் அதற்கு காரணம். ஏற்கனவே நடிகர் கமல்ஹாசனை வைத்து இந்தியனில் ஊழல் அரசியல் பேசிய சங்கர் கமல்ஹாசன் நேரடி அரசியலுக்கு வந்துள்ளதால் இம்முறையும் நிச்சயம் ஊழல் அரசியலை கையில் எடுப்பார் என கூறப்படுகிறது. அரசியலில் கமல் களமிறங்கி இருப்பதால் இந்தியன் 2 படத்திலும் தனது அரசியலுக்கு சங்கரை பயன்படுத்திக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஊழல் ஒழிப்பு உள்ளிட்ட கருத்துக்களோடு நடப்பு அரசியலையும் இந்தியன் 2ஆம் பாகம் கடுமையாக விமர்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கேற்ப சுதந்திர தினத்தன்று வெளியிடப்பட்ட இந்தியன் 2ஆம் பாகத்தின் புதிய போஸ்டரின் இந்தியன் தாத்தா கம்பீரமாக நின்று சுதந்திர தின வாழ்த்து கூறுகிறார். இயக்குனர் சங்கரின் திரைப்படங்களில் இடம்பெற்ற சில கதாபாத்திரங்களின் பெயர்களே அவர் என்ன அரசியலை பேசுகிறார் என்பதை தெளிவாக எடுத்து கூறிவிடுவதை பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜென்டில்மேன் சரண்ராஜின் பெயர் அழகர் நம்பி, காதலன் படத்தில் ஆளுநர் கிரிஷ் காக்கர்லாலாக வருவார், இந்தியனில் சுகன்யா அமிர்தவல்லியாகவும், ஜீன்ஸ் படத்தில் நாசர் பேச்சியப்பனாகவும், பிரசாந்த் விஸ்வநாதன் ராமமூர்த்தியாகவும் பெயரிடப்பட்டிருப்பார்கள். இதேபோல்தான் முதல்வர் அர்ஜுனுடன் இருக்கும் உதவியாளரான மணிவண்ணன் பெயர் மாயகிருஷ்ணன், அந்நியன் படத்தில் விவேக்கின் பெயர் சாரி, சிவாஜி படத்தில் வில்லனான சுமன் பெயர் ஆதிசேஷன். இப்படி சங்கர் படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களின் பெயர்களே தனி அரசியல் பேசுவதை கவனிக்கலாம். ஜென்டில்மேன் தொடங்கி இந்தியன் வரையிலான 2 படங்களின் கதையம்சம்தான் சங்கரின் பெரும்பாலான படங்களில் திரும்ப திரும்ப வெவ்வேறு திரைமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கும். உண்மையில் இயக்குனர் சங்கர் ஜென்டில்மேன்களுக்காகவும் ஜென்டில்மேன்களால் சமூகம் ஆளப்பட வேண்டும் என்பதற்காகவுமே படம் எடுக்கப்பட்டதை கவனிக்க முடியும்.